வணக்கம். என்னதான் டிசைன் அண்ட் கலராக பேண்ட்டு போட்டாலும் அதை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏனோ விரும்புகிறதே இல்லை. அதே மாதிரி தாங்க சில லவ்வும் ஒன் சைடு லவ்வும் நம்ம பீப்புள் மேலேயும் ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் வைக்கிற லவ் அப்படி தான். ஸோ ப்ளீஸ் அதை கடந்து அதையே ஒரி பண்ணாமல் பாஸ்ட்டை கொஞ்சம் துச்சம் என கருதி வாட் நெக்ஸ்ட்டுன்னு புதுசாக திங்க் பண்ணுங்கள். அப்புறம் நம்பிக்கையோடு உங்கள் புது ஃப்ரெஷ் லைஃப்பை ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அந்த மாதிரி சிறிது சிறிதாக ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அந்த ஸ்டார்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. அதை பண்ணுங்க. சிம்பிள், மாற்றி யோசி, அதை பண்ணு. கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் கோலை நோக்கி ஆக்ஷனில் இறங்குங்க. பயம் விலகும், பாதை பிறக்கும்னு நம்புங்க. ஒருத்தன் கேட்டானா, ஒரு வேளை பாதை பிறக்கலைன்னா ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். சரி, ஃபீல் பண்ணாத, நானே ஒரு வழி சொல்கிறேன். வேறு பாதையில் போடா. உன் மனம் சொல்கிறது லீஸ்ட் ட்ராவல்டு ஹானஸ்டான பாதை. அதாவது உன் மனம் யாரும் போகாத பாதையில், நேர்மையான பாதையில் போ. அந்த மாதிரி பாதையில் நீ ட்ராவல் பண்ணுறதுக்கு வழியை பாரு. அதுக்கு முதல்ல பழைய பாதையிலிருந்து நீ வெளியில் வரணும். அதுக்கப்புறம் தான் புது பாதையில் நீ போக முடியும். கண்ணா, இது ஃப்ரீ அட்வைஸ் கண்ணா. எய்தர் லீவ் இட் ஆர் கேர் இட். அதாவது எடுத்துக்கோ இல்லை ஒதுக்கிக்கோ. இது எல்லாம் நான் உனக்கு சொன்னேன்னு நினச்சியாடா? இல்லை கண்ணா, எனக்கும் நானே சொல்லிக்கிடுற அட்வைஸ் தான். கண்ணா வரட்டா? நெருப்புடா. நன்றி, வணக்கம்.